அடுத்ததாக நம்மளுடைய இணையதளத்திற்கு புதிதாக ஒரு டெம்ப்ளேட் ஒன்றை இன்ஸ்டால் பண்ணுறது எவ்வாறுன்னு பார்க்கலாம். இதற்கு நம்ம புதிதாக நாங்கள் பயன்படுத்த போகிற டெம்ப்ளேட்டாக எடியூப்ரி என்ற டெம்ப்ளேட்டை தான் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அது எவ்வாறு நம்ம வெப்சைட்டுக்கு ஏற்ற வகையில் வடிவமைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கொள்வோம். வெப்சைட்டை பேக்கெண்டை ஓப்பன் பண்ணிக்கொள்ளலாம். இதில் சிஸ்டம் அப்படிங்கிற மெயின் மெனுவை கிளிக் பண்ணுங்கள். இதில் எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிற சப் மெனுவை கிளிக் பண்ணுங்கள். இது உள்ளுக்கால நம்மளுக்கு வேண்டிய டெம்ப்ளேட்டை இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளலாமா இருக்கும். ஆகவே இந்த இடத்துல இருக்க க்ரீன் கலரில் இருக்க காப்பி ஆஃப் ப்ரௌஸ் ஃபைலுங்கிறத கிளிக் பண்ணி ஒர்க்ஷாப் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஒர்க்ஷாப் ஃபோல்டரில் செஷன் 3 என்ற ஃபோல்டர் உள்ளுக்கு டெம்ப்ளேட் அப்படிங்கிற ஃபோல்டர் ஒன்று காணப்படுது. இதை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். இந்த டெம்ப்ளேட் என்ற ஃபோல்டர் உள்ளுக்கால பார்த்தீங்கன்னா ஜூம்லா 4க்கு ஏற்ற வகையில் ஒரு டெம்ப்ளேட் காணப்படுது. எடியூப்ரி என்ற டெம்ப்ளேட். இதை கிளிக் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ணிக்கொள்வோம். இப்போ நம்மளோட வெப்சைட்டில் அந்த டெம்ப்ளேட் வந்து இன்ஸ்டால் ஆகி கொண்டு இருக்குது. ஓகே, நம்மளோட வெப்சைட்டுக்கு எடியூப்ரி என்ற டெம்ப்ளேட்டை இன்ஸ்டால் பண்ணிக்கொண்டோம். அடுத்ததாக சிஸ்டம் அப்படிங்கிற மெயின் மெனு உள்ளுக்கால சைட் டெம்ப்ளேட் ஸ்டைலுங்கிற சப் மெனுவை கிளிக் பண்ணுங்கள். இது உள்ளுக்கால பாருங்கள். இப்போ இன்ஸ்டால் பண்ண எடியூப்ரி என்ற டெம்ப்ளேட் இந்த இதில் டிஸ்பிளே ஆகுது. கெஷியோப்பியாங்கிறது ஏற்கனவே டிஃபால்ட்டில் காணப்படுது. இப்போ நம்ம எடியூப்ரி என்ற டெம்ப்ளேட்டை இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். எல்லோ கலரில் காட்டப்படுற இந்த ஸ்டார் மார்க்கை வந்து எடியூப்ரி என்ற டெம்ப்ளேட்டுக்கு நம்ம டிஃபால்ட் பண்ணுவோம். இப்போ நம்மளோட வெப்சைட்டை ஃப்ரண்ட் எண்டை ஓப்பன் பண்ணி ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்மளுடைய இணையதளம் முழுமையாக எடியூப்ரி என்ற டெம்ப்ளேட்டுக்கு மாறி இருக்கதை நீங்கள் பார்க்கலாமா இருக்கும். இதில் காணப்பட்ட சர்ச் பார், ஸ்லைடர் மாடியூல், ஆர்டிகல் டிஸ்பிளே மாடியூல் இது எதுவுமே இந்த இதில் டிஸ்பிளே ஆக மாட்டுது. காரணம் எடியூப்ரி என்ற டெம்ப்ளேட்டுக்கு முழுமையாக சைட் வந்து மாறிட்டது. அதனால எடியூப்ரி என்ற டெம்ப்ளேட்டுக்குரிய பொசிஷன்ஸை நம்ம பார்த்து அந்த பொசிஷன்ஸ்க்கு ஏற்ற வகையில் இந்த ஸ்லைடர் மாடியூல், சர்ச் பார், ஆர்டிகல் டிஸ்பிளே மாடியூல் அனைத்தையும் அதுக்கேற்ற வகையில் நம்ம பொசிஷன்ஸை கொடுத்து இதை நம்ம மாற்றி அமைக்கலாமா இருக்கும். முதலாவதாக நம்ம வெப்சைட்ல காணப்பட்ட லோகோவை நம்ம வெப்சைட்டுக்கு போட்டு கொள்ளலாம். ஆகவே வெப்சைட்டை பேக்கெண்ட் ஓப்பன் பண்ணுங்க. இதுல எடியூப்ரி என்ற டெம்ப்ளேட்டை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. இதுல பாத்தீங்கன்னா டெம்ப்ளேட் ஆப்ஷன்ங்கிற கிரீன் கலர்ல இருக்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. இதுல முதலாவதா காணப்படுற பேசிக் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. அதுல லோகோ, இந்த இடத்துல லோகோக்குரிய இமேஜை இந்த இமேஜ் என்ற பட்டன் மூலமாக நம்மளுக்கு லோகோ பதிவிட்டு கொள்ளலாமா இருக்கும். லோகோ இமேஜுக்கு கீழே செலக்ட் பட்டன் இருக்கு. இதை கிளிக் பண்ணுங்க. இந்த லோகோ பிஎன்ஜிங்கிற இமேஜ் செலக்ட் பண்ணி இந்த பகுதிக்குள்ள நம்ம போட்டுக்கொள்வோம். பிறகு இதை நம்ம சேவ் பண்ணலாம். இந்த இடத்துல ரைட் சைட்ல மேல பாத்தீங்கன்னா சேவ் பட்டன் இருக்கு. இதை கிளிக் பண்ணுங்க. இப்போ இந்த லோகோ போட்டது சேவ் ஆகிட்டது. இப்போ நம்ம வெப்சைட்டை ஃப்ரண்ட் எண்ட் ஓப்பன் பண்ணி ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம வெப்சைட்டுக்கு லோகோவை நம்ம எட் பண்ணி கொண்டோம். அடுத்ததாக இந்த இடத்துல காணப்பட்ட சர்ச் பார், இந்த எடியூப்ரி டெம்ப்ளேட்டுக்கு ஏற்ற வகையில் பொசிஷன்ஸை கொடுத்து சர்ச் பாரையும் போட்டுக்கொள்ளலாம். இதை க்ளோஸ் பண்ணி கொள்ளக்கூடியதாக இருக்கும். பிறகு கண்டென்ட் என்ற மெயின் மெனு ஓப்பன் பண்ணுங்க. அதுல சைட் மாடியூல்ஸ் என்ற சப் மெனு ஓப்பன் பண்ணுங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம எட் பண்ண அனைத்து மாடியூல்ஸும் இந்த இதில் டிஸ்பிளே ஆகும். சர்ச் என்ற மாடியூலை நம்ம டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுவோம். இந்த சர்ச் பாருக்கு நம்ம போட்ட பொசிஷன்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம ஆரம்பத்தில் போட்டது கெஷியோப்பியா டெம்ப்ளேட்டுக்கு ஏற்ற வகையில் சர்ச் என்ற பொசிஷன் கொடுத்தோம். இப்போ எடியூப்ரி என்ற டெம்ப்ளேட்டுக்கு ஏற்ற வகையில் நம்ம பொசிஷன்ஸை மாற்றுவோம். இதை க்ளோஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல சர்ச் பண்ணி பாருங்க. நேவ் பார் NAVBAR இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நேவ் பார் என்ற பொசிஷன் காணப்படும். பொசிஷன்ஸை நம்ம கொடுத்துக்கொள்வோம். பிறகு இதை நம்ம சேவ் அண்ட் க்ளோஸ் பண்ணி கொள்ளலாம். வெப்சைட்டை ஃப்ரண்ட் அண்ட் ஓப்பன் பண்ணி ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம வெப்சைட்டுக்கு வந்து சர்ச் பாரை நம்ம எட் பண்ணிக்கொண்டோம். அடுத்ததான் நம்ம வெப்சைட்ல காணப்பட்ட ஸ்லைடர் மாடியூல், இந்த இடத்துல காணப்பட்ட ஸ்லைடர் மாடியூலையும் நம்ம வெப்சைட்டுக்கு எட் பண்ணிக்கொள்வோம். வெப்சைட்டை பேக்கெண்ட் ஓப்பன் பண்ணுங்க. இதுல பாத்தீங்கன்னா J51 லேயர் ஸ்லைட் ஷோ அப்படிங்கிற மாடியூலை கிளிக் பண்ணுங்க. இதற்குரிய பொசிஷன்ஸை நம்ம மாற்றுவோம். ஏற்கனவே நம்ம பேனர் ரெண்டு கொடுத்துருந்தோம். இதை க்ளோஸ் பண்ணிக்கொண்டு இந்த இடத்துல சர்ச் பண்ணி பாருங்க. டைட்டில் அப்படிங்கிற பொசிஷன் TITLE இந்த இடத்துல பொசிஷன்ஸை நம்ம கொடுத்துக்கொள்வோம். டைட்டில். பிறகு இதை நம்ம சேவ் அண்ட் க்ளோஸ் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ வெப்சைட்டை ஃப்ரண்ட் அண்ட் ஓப்பன் பண்ணி ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட்டில் வந்து ஸ்லைடர் மாடியூலையும் நம்ம போட்டுக்கொண்டோம். அடுத்ததாக நம்ம வெப்சைட்டில் காணப்பட்டது இந்த இடத்துல காணப்பட்ட ஆர்டிகல் டிஸ்பிளே மாடியூல். நம்ம வெப்சைட்டுக்கு அட்ராக்ஷன் என்ற கேட்டகரியோட சம்மந்தப்படுற 3 ஆர்டிகல்ஸுக்குமான டிஸ்பிளே மாடியூல் ஒன்று போட்டிருந்தோம். அதை வந்து நம்ம வெப்சைட்டுக்கு இந்த இடத்துல எட் பண்ணிக்கொள்வோம். அதை வந்து நம்ம வெப்சைட்டுக்கு போட்டுக்கொள்வோம். வெப்சைட்டை பேக்கெண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். இதில் நியூஸ் WC என்ற இந்த மாடியூலை ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க.
ஏற்கனவே நம்ம பொசிஷன்ஸ் கொடுத்துருந்தோம் பாட்டம் ஏ எண்டு. இதை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம சர்ச் பண்ணி பார்க்கலாம். கண்டென்ட் பாட்டம் அப்படிங்கிறத இந்த இடத்துல பொசிஷன்ஸை நம்ம கொடுத்துக்கொள்வோம். பிறகு இதையும் நம்ம சேவ் அண்ட் க்ளோஸ் பண்ணிக்கொள்வோம். வெப்சைட்டை ஃப்ரண்ட் அண்ட் ஓப்பன் பண்ணி ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் டிஸ்பிளே மாடியூலையும் நம்மளோட வெப்சைட்டுக்கு ஏற்ற வகையில் பொசிஷன்ஸை கொடுத்து நம்ம மாற்றிக்கொண்டோம். அடுத்ததாக ஒரு மாடியூல் ஒன்று காணப்பட்டது. நம்மளோட வெப்சைட்டில் போட்ட பேனர், நம்மளோட வெப்சைட்டில் ஒரு பேனர் ஒன்று எட் பண்ணியிருந்தோம். ஆகவே இந்த பேனரையும் நம்மளோட எடியோ பிரிண்டர் டெம்ப்ளேட்டுக்கு ஏற்ற வகையில் பொசிஷன்ஸை கொடுத்து அதையும் நம்ம வெப்சைட்டுக்கு போட்டுக்கொள்வோம். பேக்கெண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ட்ராவல் பேனர் அப்படிங்கிற மாடியூலை ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ட்ராவல் பேனருக்கு நம்ம கொடுத்த பொசிஷன்ஸ் வந்து இந்த இடத்துல நம்ம பொசிஷன்ஸ் ஏற்கனவே கொடுத்துருந்தோம். சைட் பார் ரைட், இதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கொண்டு ரைட் அப்படிங்கிறத தான் நம்ம பொசிஷன்ஸாக கொடுப்போம். இப்போது பொசிஷன்ஸ் ரைட் என்று கொடுத்துக்கொண்டு இதையும் சேவ் அண்ட் க்ளோஸ் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ வெப்சைட்டை ஃப்ரண்ட் அண்ட் ஓப்பன் பண்ணி ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட ட்ராவல் பேனரும் இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகுது. இப்போ இணையதளமானது முழுமையாக எடியோ பிரிண்டர் டெம்ப்ளேட்டுக்கு நம்ம மாற்றி அமைத்து அதில் நம்ம ஏற்கனவே போட்ட மாடியூல் பொசிஷன்ஸ் அனைத்தையும் மாற்றி அழகுபடுத்தி கொண்டோம். இதில் பார்த்தீங்கன்னா எடியோ பிரிண்டர் டெம்ப்ளேட்டில் பார்த்தீங்கன்னா சோசியல் ஐகான்ஸ் காணப்படுது. அது இல்லாமல் நம்மளுக்கு மேலதிகமாக நம்மளோட வெப்சைட்டில் வந்து இந்த இடத்துல ஃபுட்டர் மெனு செட் பண்ணி கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதுக்கப்புறம் வெப்சைட்டில் யார் வடிவமைக்கிறவோ அவங்களோட டீட்டெயில்ஸ், இந்த இதில் கண்டென்ட் டீட்டெயில்ஸ், மெயில் அட்ரஸ் அதெல்லாம் நம்மளுக்கு போட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இவ்வாறு ஜூமில் 4K ஏற்ற வகையில் நம்மளுக்கு டெம்ப்ளேட்டை நம்மளுக்கு டவுன்லோட் பண்ணி எடுத்து அதை நம்மளோட வெப்சைட்டில் இயங்க வைக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே சிறந்த தலைப்பிலே இணையதளங்களை வடிவமைக்க எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.